வெல்கம் காயூஸ் கிச்சன். தேங்காய் பாலும் பட்டாணியும் வச்சு இன்றைக்கி சிம்பிளாக ஒரு டிஷ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் தேங்காய், ஆயில், சீனி மிளகாய், அப்புறம் தக்காளி, வெங்காயம், புதினா, மல்லித்தலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எடுத்து தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சல்லடை வச்சு கீழே ஒரு அகலமான பாத்திரம் வச்சு இந்த தேங்காய் பாலை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த தேங்காய் பாலை நல்லா புழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஒரு திக்கான ஒரு லிக்விட் மாதிரி நமக்கு கிடைக்கும். நம்ம தேங்காய் பால் பட்டாணி புலாவுக்கு தேவையான அரிசி நம்ம ஊற வச்சுக்கலாம். பட்டாணி கழுவி நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு சின்ன குக்கர் வச்சு பட்டாணி தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஒரு 4-5 விசில் வர மாதிரி நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் நமக்கு பட்டாணி வேகட்டும், இந்த பக்கம் நம்ம அடுப்பு பற்ற வச்சு புலாவுக்கு தேவையானதை நம்ம என்னென்ன பார்க்கலாம். ஒரு அடிகனமான குக்கர் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் நல்லா காஞ்சோடனே நம்ம அதுக்கு தேவையான ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ரெடி ஆனவுடனே அதுக்கு நம்ம கொஞ்சம் அதுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கலாம். இது வீட்டில் காய்ச்சின நெய். ஸோ நெய் கொஞ்சம் உண்டுன்னே ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு புலாவ் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும்.
நல்லா நெய் காஞ்ச உடனே நம்ம கை வச்சு பார்த்தா தெரியும் நமக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சா அப்படின்னு. அதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா இதெல்லாம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட இந்த புலாவுக்கு தேவையான பச்சை மிளகாவும் நம்ம போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கிறது சீனி மிளகா, ஒரு 15 மிளகா இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து புதினா மல்லித்தலை நம்ம போட்டுக்கலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வரட்டும். அது வந்ததுமே நம்ம கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம தீஞ்சு போயிடும். அதனால் அதுக்கப்புறம் இந்த புலாவுக்கு தேவையான மல்லித்தலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா ஸ்மெல் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வரணும். இல்லாட்டி நமக்கு அந்த பச்சை வாசம் இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த புலாவில் வந்து அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வேண்டிதான் இந்த ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேட் மாதிரி வரட்டும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நல்ல புதினாவும் பச்சை மிளகாலாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வெங்காயம் வதங்கறதுக்கு கொஞ்சமாக நம்ம சால்ட்டு வந்து சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ஒரு மாதிரி பொன்னிறமாக. இது வதங்கும் போதே நமக்கு இந்த பக்கம் சைடு பட்டாணி வந்து விசில் வந்துருச்சு. நான் கொஞ்சம் லைட்டாக தான் ஊற வச்சேன். ஸோ நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சு ஒரு 4-5 விசில் பட்டாணி விட்டுட்டிங்க அப்படின்னா பட்டாணி நல்லா பொன்னிறமாக வெந்துக்கும். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான சின்ன பழமாக ஒரு தக்காளி, 4 தக்காளி எடுத்துருக்கேன். ரொம்ப மீடியம் சைஸில் வந்து 4 தக்காளி பழம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு தேங்காய் பால், நான் வந்து 3 டம்ளர் ரைஸ்க்கு வந்து 6 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துருக்கேன். அது கூட 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால்லாம் ஊற்றினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இந்த புலாவுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா நுர கட்டிருச்சு பார்த்தீங்களா?
அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பட்டாணியை போட்டுக்கலாம். நான் பட்டாணி முன்னாடியே போடலை, நான் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் தான் நான் பட்டாணி போடுவேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பட்டாணி நம்ம வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் நான் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் தான் நான் பட்டாணி போடுவேன். நான் இப்படி தான் போடுவேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கரண்டி விட்டு கலக்கி விட்டு பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா மறுபடியும் நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். எனக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் கரெக்டான உப்பு போட்டிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த உப்பு போதும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் கழுவி வச்ச ரைஸ் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டதுக்கப்புறமும் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அது நல்லா மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கரண்டி விட்டு ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறம் லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ 3 விசில் வந்து நல்லா வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஸ்மெல்லும் பயங்கரமாக வருது. அந்த கீயோட ஸ்மெல்லோ, பட்டை, கிராம்பு, புதினா, மல்லித்தலை அதோட ஸ்மெல்லெல்லாம். இப்போ நம்ம குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி நம்ம காற்று அந்த மாதிரி ஏதாச்சும் வருதான்னு பார்த்துட்டு நம்ம லிட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரியும் ரைஸ் வந்து எப்படி இருக்குது. நான் நார்மல் ரைஸ் தான், வீட்டில் சாதத்துக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ உதிரியாக சாதம் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு. அது கூட மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ரைஸ். அந்த பட்டாணி இதெல்லாம் ரொம்ப குலையாமல் எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புலாவ் வந்து உடையாமல் நீட்டாக வரும். இப்போ புலாவ் வந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. Don't forget to subscribe and share.